நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 79. புரவி துணி கிழிபடும் ஓசையில் செருக்கடித்ததை கேட்டு கர்ணன் விழித்தெழுந்தான். அந்த உள அசைவில் சற்றே இருக்கை நெகிழ்ந்து மீண்டான். கடிவாளத்தை பற்றியபடி விழி தூக்கி நோக்கினான். விண்ணில் ஒரு புல் முரசு தோல் வழிக்கப்படும் ஓசையுடன் கடந்து சென்றது. எதிரொலி போல இன்னொரு பறவை ஓசையிட்டது. அடுத்த கணத்தில் பல்லாயிரம் பறவை குரல்கள் எழுந்து காற்றை சூழ்ந்தன. கர்ணன் திரும்பி சூரியனை பார்த்தான். வானில் மிக மெலிதாக செந்நிற வளைகோடு ஒன்று தெரியத் தொடங்கியது. குருதி தொட்ட கிண்ணம் ஒன்றை வைத்து எடுத்தது போல. பறவையொலிகள் பெருகியபடியே வந்தன. ஒவ்வொன்றும் மேலும் மேலும் களிவெறி கொண்டன. இருள் கரையத் தொடங்கிய வான்வெளி எங்கும் பல்லாயிரம் சிறகுகள் துடிப்பதை கண்டான். வளைகோடு ஒரு பெரும் நிலவாகியது. அவன் முன் மண்ணில் மூழ்கி கிடந்து மீண்டெழுவது போல அவன் நிழல் எழுந்து வந்தது. அப்பால் இருந்த கட்டடத்தின் நிழல் சுவரின் மடிப்பு கூர்மை கொண்டது. இலைகள் சதுப்பில் பதிந்த பல்லாயிரம் லாட குழம்புகளின் அரை வட்டங்கள் என தெரிந்தன. எங்கோ ஒரு பசு பா என்றது. அதன் கன்று அம்பே என்றது. மிக அருகே ஒரு குதிரை கனைத்தது. நெருப்பு சருகுகளில் பற்றி பரவுவது போல அவ்வொலி பல 100 குதிரைகளில் படர்ந்து சென்றது. முரசொலி போல ஒரு களிற்றின் பிளிரல் எழுந்தது. குதிரைகளும் பசுக்களும் யானைகளும் அத்திரிகளும் கழுதிகளும் சேர்ந்து எழுப்பிய ஓசை. கொம்புகளும் முழவுகளும் முரசுகளும் என ஒலித்து மேலும் மேலும் என இணைந்து முழக்கமாக அதில் பறவைகளின் ஓசை கலைவு கரைந்து மறைந்தது. இடையில் கை வைத்தபடி அவன் அண்ணாந்து நோக்கி நின்றான். சூரியன் கருஞ்சிவப்பு சேற்றில் பாதி புதைந்த தங்க நாணயம் போல தெரிந்தது. வானத்தின் பல இடங்களில் மெல்லிய முகில் தீற்றல்கள் குருதியொற்றி வீசிய பஞ்சு பிசுறுகள் போல ஒளி கொள்ளத் தொடங்கின. புலரி என்றே தோன்றியது. சுழற்றி வீசப்பட்ட படையாழி என மிக விரைவாக எழுந்த கதிரவனால் கண் நோக்கி இருக்கவே அது நிகழ்ந்தது. இமைப்புகளாக காலம் நகர்ந்தது. சூரியன் கைப்பட்டு ஓரம் கலைந்த நெற்றி பொட்டு வட்டம் என வளர்ந்தது. முகில் கீற்றுக்கள் பற்றி எரிய தொடங்கின. பட்டு துணி மேல் குருதி என வான் சரிவில் செந்நிற தோய்வுகள் நீண்டன. கீழே தொடுவான் கோடு சற்றே திறக்கப்பட்ட வாயிலுக்கு அப்பால் ஒளி என தெரிந்தது. யமுனையின் கருநிற அலைகள் ஒளி கொள்ள பல 100 கலங்கள் அப்போது பிறந்தவை போல உருப்பெற்று வந்தன. யவன கலம் ஒன்று பெருங்குரலில் அமறியது. சூழலென வெளி நிறைந்திருந்த பொருட்கள் அனைத்தையும் போர்த்தியிருந்த செந்நிற படலம் வெளிரி மஞ்சள் வழிவென்றாகி மேலும் ஒளி கொண்டது. எதிரே தெரிந்த மாளிகை கதவின் தாழ் குமிழ்களில் வெள்ளி சுடர்கள் ஏறின. அனைத்து உலோக முனைகளும் மடிப்புகளும் சுடர் ஏந்தின. அச்சுடர் வெள்ளி விண்மீன் என ஆயிற்று. கண்களை குத்தி சென்றது சாளரம் ஒன்றின் முனை. மண்ணில் கிடந்த வேலின் இலை கூர் வெள்ளி சட்டம் ஒன்றை காற்றில் சுழற்றி சென்றது. வெள்ளிக்கலத்திலிருந்து செங்குருதி துளிச்சரடு வழிந்து நிற்பது போல தெரிந்தது சூரியன். மஞ்சள் தீற்றல் என்றாயிற்று அது. வெள்ளி வட்டம் என மாறி அக்கணமே நீலப்பச்சை திகிரி என கதிர் சூடி சுழலத் தொடங்கியது வெய்யோன் வடிவம். அருகே ஒரு ஆலயத்தில் சங்கோசை மணிச்சிலம்பலுடன் கலந்தெழுந்தது. பேரிகை ஓம் 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 என்றது. நகரெங்கும் நிறைந்திருந்த பல 100 ஆலயங்களில் இருந்து கூறு சங்கும் கோட்டு முரசும் நாமணியும் நீள்கொம்பும் கலந்த புலரி பேரிசை ஒலித்தது. கோட்டைகள் மேலமைந்த காவல் மாடங்களில் அரச பெருமுரசுகள் இடியோசை எழுப்பின. இல்லங்கள் அனைத்தும் வாயில் திறக்க மக்கள் கைவீசி கூச்சலிட்டபடி தெருக்களில் இறங்கினர். மேலாடைகளையும் தலைப்பாகைகளையும் படைக்கலங்களையும் வானில் எறிந்து பிடித்து துள்ளி குதித்து தொண்டை கமர வெய்யோனொளி எழுக, கோடிக்கரங்கள் அழிகொள்க, கதிரோன் தேர் விரைக, காய்வோன் கருணை நிறைக என்று வாழ்த்தொளி எழுப்பினர். மதகுகள் உடைபட எழுந்து அலை சூழ்ந்து கொப்பளிக்கும் வெள்ளம் என ஆடை ஒன்ன பெருக்கு அலையடிக்க ஊடே புரவி சிக்கிச் சுழன்று முட்டி ஒதுங்கி விலக்கி ஊடுருவி மீண்டும் தள்ளப்பட்டு அலை புற்று விலகி முன்னகர கர்ணன் சென்றான். ஒருவன் அவனை நோக்கி, வெய்யோனை நஞ்சு கவ்வ நோக்கி நின்றீர். நான் கண்டேன். உங்கள் உடலே நஞ்சாகிவிட்டிருக்கும். கை நகங்கள் நாக பற்கள் என்றாகியிருக்கும் என்றான். இன்னொருவன் நகைத்தபடி,
உங்கள் எதிரிகளை தேடிச் செல்லுங்கள் வீரரே. இனி உங்கள் நாணீர் தொட்ட ஈரம் கொண்ட அம்புகளே நாகங்கள்தான் என்றான். கைவீசி ஊ ஊ என ஊளையிட்டு சிரித்து, அவர் வியர்வையை முகர்ந்தே நாம் கள்மயக்கு கொள்ளலாம் என்றான் ஒருவன். கள், இப்போது தேவை நுரையெழும் கள் மட்டுமே என்றான் பிரிதொருவன். பிற சொற்களெல்லாம் வீணே, எழுக. அக்கூட்டமே கள் 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 என்று கூவியபடி கடந்து சென்றது. இந்திரபிரஸ்தத்தின் மாளிகை தொகைகளை அடைந்த போது கர்ணன் வானிலும் காற்றிலும் முற்றாக நிறைந்திருந்த ஓசைகளால் சித்தம் திகைத்து சொல்லிழந்திருந்தான். அவனை நோக்கி ஓடி வந்த துச்சகனை அவன் கைவீசி பற்கள் ஒளிவிட ஏதோ கூவுவதை கண்ட பின்னரே அடையாளம் கண்டு கொண்டான். துச்சகன் அவன் அருகே வந்து, எங்கு சென்றிருந்தீர்கள் மூத்தவரே? நாங்கள் அஞ்சிவிட்டோம் என்றான். அவனுக்கு பின்னால் ஓடி வந்த துர்மதன், மூத்தவரே, கதிர்மறைவின் போது கூரைக்கு கீழே நின்றீர்கள் அல்லவா என்றான். சுபாகு, இன்றைய கதிர்மறைவு பெரும் விந்தை நிகழ்வு என்கிறார்கள். இன்னும் 12 நாட்களுக்கு பின்னரே முழு கதிர்மறைவு நாள் என நிமித்திகர் அனைவரும் கணித்திருந்தார்களாம். இன்று இந்நகரின் அணையா பெருவிளக்கில் கதிரேற்றப்படும் தருணத்தில் வானொலியனை நாகம் கவ்வியதாக சொல்கிறார்கள் என்றான். பற்களை காட்டி சீரித்து, சுடரேற்றுக்கு நற்காலம் குறித்த அரச நிமித்திகர் 7 தங்கள் குரல் வளைகளில் வேல் பாய்ச்சி இறந்தனராம். எஞ்சியோர் அனைவரும் அமர்ந்து இந்நாளின் தீக்குறிகள் என்ன என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரபிரஸ்தத்தின் அரண்மனையே துயர் நிறைந்து அமைதி கொண்டிருக்கிறது என்றான். கர்ணன் ஒன்றும் சொல்லாமல் புறவியிலிருந்து இறங்கி முற்றத்தில் நடந்தான். அவனுடன் ஓடி வந்த துர்மதன், இந்நகர் அழியும் என்கிறார்கள். இத்தீக்குறி காட்டுவது ஒன்றே. இந்நகர் குருதியாலும் எரியாலும் முழுக்காட்டப்படும். இங்கு எவரும் எஞ்சப் போவதில்லை. வெறும் நுரை குமிழி இது. ஆம், அதுவே உண்மை. அறியட்டும் தெய்வங்கள் என்றான். துச்சலன், அவ்வழிவு நம் கைகளால் நிகழும். தெய்வங்களின் ஆணை அதுவே என்றான். படிகளில் ஏறி மேலே சென்ற கர்ணனை நோக்கி துச்சாதனன் ஓடி வந்தான். அவனை கண்டதும் பிற தம்பியர் நின்றனர். எங்கு சென்றீர்கள் மூத்தவரே? எண்ணீராதபடி கதிர்மறைவு நிகழ்ந்தது. இருள் கவ்வக் கண்டு நான் விழியின்மை கொண்டேனா என்று ஐயுற்று அலறிவிட்டேன் என்றான். தம்பியர் அனைவரும் அவ்வண்ணமே எண்ணினர். எங்கள் உள்ளங்கள் அனைத்திலும் இருப்பது ஒற்றை அச்சம்தான் போலும். அரசர் எங்கே என்றான் கர்ணன். துயில்கிறார். அவர் ஏதும் அறியவில்லை என்றபடி துச்சாதனன் உடன் வந்தான். முழு கதிர்மறைவின் போது மரங்களிலிருந்து காகங்கள் விண்ணிலெழுந்து ஓசையிட்டதை கேட்டிருப்பீர்கள். சருகு புயல் வந்து இம்மாளிகை சுவர்களை மோதுவதை நான் கண்டேன். அஞ்சி ஓடி சாளரம் வழியாக நோக்கிய போது 1000 காகங்கள் அவை என்று கண்டேன். சாளர கதவை உடனே இழுத்து மூடினேன். அனைத்து சாளரங்களையும் அறை கதவையும் மூடினேன். அருவியென அவை வந்து மூத்தவரின் அறையில் அனைத்து கதவுகளையும் அறைந்தன. 3ஆம் சாளரத்தை மூடுவதற்குள் உள்ளே நுழைந்த 4 காகங்கள் அறைக்குள் சிறகுகள் சுவர்களிலும் கூரையிலும் உரசி ஒலிக்க கூச்சலிட்டபடி சுற்றி வந்தன. அவற்றை வெளியேற்ற நான் ஆடையாலும் படைக்கலங்களாலும் முயன்றேன். அவை கூச்சலிட்டபடியே சுழன்றன. பின்னர் மங்கள முரசுகள் ஒலிக்க கேட்டதும் அவை விரைவழிய கண்டேன். சாளரத்தை சற்றே திறந்து வெளியே காக கூட்டங்கள் இல்லை என்று கண்டபின் விரிய திறந்தேன். அவை கூச்சலிட்டபடி வெளியே சென்றன என்றான் துச்சாதனன். நான் அஞ்சிவிட்டேன் மூத்தவரே. மூத்தவர் பிறந்தபோது இவ்வாறு காகங்கள் வந்ததாக சூதர் கதைகள் உள்ளன. இன்னும் தம்பியரிடம் நான் எதையும் சொல்லவில்லை என்றபடி துச்சாதனன் உடன் வந்தான். கதிர் மீண்டும் எழுந்ததும் நான் உளம் கலங்கியவனாக வெளியே வந்து இடைநாழியில் ஓடி படிகளில் இறங்கி கீழே நின்று கூச்சலிட்டு கொண்டிருந்த தம்பியரிடம் உடனே தங்களை அழைத்து வரும்படி சொன்னேன். மீண்டும் மூத்தவரின் அறைக்கு வந்தபோது உள்ளே ஒருவன் நின்றிருப்பதை கண்டேன். கர்ணன் நின்று மீசையை நீவியபடி நோக்கினான். அது நிழலை என் விழி உருவென மயங்கியதாகவும் இருக்கலாம். என் வீண் அச்சம் உருவாக்கிய உருவெளியாக இருக்கலாம் என்று துச்சாதனன் தயங்கியபடி சொன்னான். ஏனென்றால் மைனிர் மாளிகையில் அவ்வுருவை நான் கண்டேன். அதை மீண்டும் நானே விழி மயக்கு என கொண்டிருக்கலாம். கர்ணன் விழி விலக்கி சுவரிடமென, யாரது என்றான். அது ஒரு தெய்வம் என்றான் துச்சாதனன். உடலின் நேர்பாதி பெண்ணுருவும் மறுபாதி ஆணுருவும் கொண்டது.
ஆண் கை சூலமும் பெண் கை தாமரையும் ஏந்தியிருந்தது. பாதி மீசை, மீதி மூக்கில் புல்லாக்கு, ஒரு செவியில் குழை, பிரிதில் குண்டலம், விந்தையான உருவம். அவன் மூச்சிறைக்க நின்று அத்தெய்வம் மூத்தவரின் அருகே நின்று அவரை நோக்கி கொண்டிருந்தது. துயிலில் மூடிய கண்கள் கொண்டிருந்தாலும் மூத்தவர் முகம் தூக்கி அதை நோக்கி கொண்டிருந்தார். அவர் முகம் புன்னகையில் மலர்ந்திருக்க தெய்வம் பெரும் கருணையுடன் அவரை நோக்கி கொண்டிருந்தது என்றான் கர்ணன். அவன் பெயர் ஸ்தூணகர்ணன் என்றான். அல்லது ஸ்தூணகர்ணை. துச்சாதனன் அச்சத்துடன், அவ்வண்ணமென்றால் நான் அவனை பார்த்தது உண்மையா மூத்தவரே என்றான். அது மயநீர் மாளிகையின் ஓவியம். இங்கு நீ கண்டது வெளியில் எஞ்சிய அதன் உருவம் என்றான் கர்ணன் ஆறுதலுடன். நானும் அப்படியே எண்ணினேன் என்றான் துச்சாதனன். தம்பியரும் பல வகையான விழி எச்சங்களை கண்டிருக்கிறார்கள். இருள் பரவியதும் இங்கிருக்கும் அனைத்து பளிங்கு மாளிகைகளும் முழுமையாக மறைய கருமுகில் அள்ளி கட்டப்பட்டவை போன்ற கண்ணங்கரிய மாளிகைகள் எழுந்து வந்தன என்று துர்மதன் சொன்னான். 7 அடுக்கும் 9 அடுக்கும் கொண்டவை. அவற்றில் அனைத்திலும் நாகர்களின் கொடிகள் பறந்தனவாம். நாகமுடி சூடியவர்கள் அங்கே நுண்மையும் பருமையும் கொண்டு மாறி மாறி ஆடிய உடல்களுடன் நிறைந்திருக்க கண்டானாம். அவன் கண்டதையே சற்று மாறிய வடிவில் அனைவரும் கண்டதாக சொல்கிறார்கள். இப்பருவடிவ நகருக்குள்ளேயே இதன் நிழலுருவென நுண்வடிவ நாகநகர் ஒன்றுள்ளது என்று சோபாகு சொன்னான். கர்ணன், உள மயக்குகளை வெல்லும்படி அவர்களிடம் சொல், நாம் இன்று கிளம்புகிறோம் என்றான். துச்சாதனன், எப்போது என்றான். இப்போதே, இன்னும் சற்று நேரத்திலேயே என்றான் கர்ணன். ஆணை, நான் அனைத்தும் இயற்றுகிறேன் என்று துச்சாதனன் தலை வணங்கினான். துரியோதனனின் அறைக்குள் நுழைவதற்கு முன் ஒரு கணம் கர்ணன் தயங்கினான். அதை துச்சாதனன் உணரக்கூடாதென்பதை உணர்ந்து நிமிர்ந்து திறந்து உள்ளே நுழைந்தான். அறையை பொறிவிழி தீண்டிய முதற்கணம் அவன் துரியோதனன் அருகே ஒரு பெரிய கதாயுதம் கிடப்பதை கண்டான். இரும்பாலானது, கரிய ஈரமினுப்பும் எடை முழுப்பும் கொண்டது. மறுகணம் அது எதிர்த்தூணின் நிழல் என தெளிந்தது அறிவிழி. துரியோதனன் ஆழ்ந்த மூச்சுடன் துயின்று கொண்டிருந்தான். மூத்தவரே என்று மூச்சாக அழைத்தபடி துச்சாதனன் கர்ணனின் கைகளை பற்றினான். மூத்தவர் அந்த பேரழகு தோற்றத்தை மீண்டும் கொண்டு விட்டார். கர்ணன் அதையே தானும் எண்ணிக்கொண்டிருப்பதை அறிந்தான். துரியோதனன் பெருஞ்சிற்பி வார்த்த விழி திறக்கா வெண்கலச் சிலை போல் இருந்தான். முற்றிலும் நிகர்நிலை கொண்டவர். மூத்தவரே, எந்த இடம் அடிவாங்கி இறப்பை தொட்டு மீள்வது வரை அவர் இவ்வாறுதான் இருந்தார். அணுக முடியாதவராக, மெல்லுணர்வுகள் அற்றவராக. கர்ணன் பெரும் மூச்சுடன், நாம் கிளம்ப வேண்டும், சென்று ஆவண செய் என்றான். வெய்யோன் நிறைவு பெற்றது. நன்றி.